அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிமா காலபுருஷ அடிப்படையில 8வது ராசி. விருச்சிக ராசியை பற்றி சொல்லணும்னா எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் தன்னை பற்றி நினைப்பதை விட தன்னை சார்ந்தவர்களுடைய நலன்களில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. அதனால தன்னை சார்ந்தவர்களுடைய நலனுக்காகவே மனம் வருந்தி துக்கப்பட வேண்டிய ராசிகள்ல முதன்மையான ராசியா கடந்த காலகட்டத்திலிருந்து இருக்கிறது. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நண்பர்கள் அல்லது உடன் பணிபுரிகின்ற பிசினஸ் பார்ட்னர்ஸ் இல்லைன்னா கணவர், இதை மூன்றை மையப்படுத்திய இன்னல்கள் தான் இவங்களுக்கு கடினமானதாகவும் அவர்களை வளர்த்து விடுறதுல தான் சவால்கள் என்ன ஆகிருக்குன்னா நிறைஞ்சிருக்கும். பெருமளவுல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதனால பிறர்களுடைய நலன்கள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் தன்னுடைய வளர்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கால சூழல்கள் இருக்கிறது. மன அழுத்தமும் தூக்கமின்மையும் தான் அதிகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலகட்டத்தில் நிறைய வழிகளில் விருச்சிக ராசியில பிறந்தவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விரக்தியும் கணவன் சம்பந்தப்பட்ட வழியில பாத்தீங்கன்னா பண விரயங்களும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்திருக்கணும். ஏன்னா இவங்க எதுலையுமே தைரியமா கொஞ்சம் இறங்குறது கடினம். அதனால பொருளாதாரத்துல விருச்சிக ராசிக்கு கடந்த ஒரு வருடம் பெரிய மாற்றத்திற்கான பலனை கொடுத்திருக்காது. ஆனால் இந்த வருடம் ஜூனுக்கு பிறகு 2026 ஜூன்ல இருந்து 2026 டிசம்பருக்குள் ஒரு பொன்னான காலகட்டம். இந்த காலகட்டத்தை பண வரவிற்கு இவங்க மிகப்பெரிய அளவுல பயன்படுத்திக்கலாம். இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு 4 மடங்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா கடந்த காலத்துல 10 மடங்கு முயற்சி எடுத்தாலும் எல்லாமே தோல்வியிலேயே முடிந்திருக்கும். கால்நடைகள், வீட்டு செல்ல பிராணிகள், இதனுடைய இறப்புகள் விருச்சிக ராசி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கடந்த ஒரு வருடத்தில் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வீட்டு மூத்த பெண்களினால் தொல்லைகள் உருவாகி இருக்கும். இந்த தொல்லைகளால பெண்ணால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலை விருச்சிக ராசி கட்டாயமாக அவர்களுடைய குடும்பத்தில் சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. பொதுவா விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்குமா. அதுல விசாகம், அது போல கேட்டை, அனுஷம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறது. இதுல ரொம்ப நார்மலான லைஃப் ஸ்டைல கரெக்டா வாழ்றது பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் தான். இதுல கேட்டையும் அனுஷமும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேட்டை புதனுடைய நட்சத்திரம், அனுஷம் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். இப்ப கோச்சார கிரகங்களுடைய சுபமான பார்வையெல்லாம் இந்த ராசியின் மேல விழுறதுனால கண்டிப்பா தனிப்பட்ட தொழில் முயற்சி வெற்றி பெறும். கல்வியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் தேர்வில் வெற்றி பெற்று மிகப்பெரிய மதிப்பெண்களை பெறுவார்கள். பொருளாதாரத்தில் சேமிப்பு உயரும். நிறைய தங்கம் வாங்கக்கூடிய பட்டியல்ல இந்த வருடம் விருச்சிக ராசிக்கு வெற்றி உண்டு. தங்கமும் வெள்ளியும் கட்டாயமாக குவியும். அதே போல பாத்தீங்கன்னா புத்திர பேருன்னா உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா குழந்தை இல்லைன்றதை நினைக்க கூடாது. விருச்சிக ராசிக்கு கடந்த ஒரு வருஷத்துல புத்திரராலையும் வீட்டுக்காரரால மட்டும்தான் தொல்லைகள் இருந்திருக்கும். அது அத்தனையும் வருகின்ற ஜூனுக்கு பிறகு அப்படியே பனி போல என்ன பண்ணும்னா விலகும். இந்த வருடம் ஒரு புதிய கார் வாங்கியே தீரும். ஏன்னா கடந்த வருடம் புதிய கார் வாங்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா அது கிடைச்சிருக்காது. ஆனா இந்த வருஷம் கட்டாயமா ஒயிட் கலர்ல ஒரு புதிய கார் ஃபேன்சி நம்பர்ல அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. துன்பப்படக்கூடிய ராசி, கஷ்டப்படக்கூடிய ராசி, நன்மையே இல்லாத ராசி இப்படிலாம் சொல்லுவாங்க. அது அத்தனைக்கும் ஒரு கதவு போட்டு பூட்டி தாழ்பால் போட்டு ஒரு வெளிச்சமான காலம் வரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் நிறைவா இருக்கிறது. திருமண பலன் உறுதி. திருமண காலகட்டத்திற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க சிவபெருமான் பார்வதி தேவிக்கு திருமண வைபவங்களையோ அல்லது பள்ளியறை பூஜைக்கு முக்கியமான செலவுகள் செய்து கொடுத்தாலோ வெற்றி உறுதியாக நடக்கும். ராசிக்கு 10 இவ்வளவு நாள் கேது பகவான் இருந்தாரு. அதனால விருச்சிக ராசி பொறுத்தளவுல தொழில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தொழில் இல்லாம பல தொழில கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது கடைசி வரை என்ன பண்ணாதுன்னா மாறாது, அப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஆனா செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில கண்டிப்பா ஒரு முயற்சியும் வெற்றியும் இருக்கும். கடன் உறுதியாக குறையும், பயப்படவே வேண்டாம். அதே போல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா விருச்சிக ராசிக்கு கேது பகவான் என்ன பண்றாருன்னா திரிகோணத்துல போறாரு. உடல் இழைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா திரிகோணத்தில் கேது போறதுனால உடல் இழைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல தோள்பட்டை கை பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது சம்பந்தப்பட்ட அதிக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் வெப்பத்தை கட்டாயமா குறைச்சிக்கிறது நல்லது. ஒரு முறையாவது இந்த முறை வெளிநாடோ அல்லது வெளி மாநிலமோ டூர் போறதுக்கான ஒரு ஆப்ஷன் மூலம் பண வரவை அதிகப்படுத்திக்கிறதுக்கான காலகட்டங்கள் நிறைய இருக்கிறது. தொழில்னு பார்த்தோம் அப்படின்னாலே
மேக்சிமம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சர்வீஸ் பேஸ்டாக நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் வட்டி தொழில் அப்படின்றது விருச்சக ராசியில் நிறையவே வரும். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளை வைத்து விற்கிற தொழிலும் விருச்சக ராசியில் வரும். ரியல் எஸ்டேட்டில் பெரிய விஷயம் இல்லாமல் குறுகிய நிலங்களை விற்று வெற்றி பெறுவதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு விஷயத்தை விற்று கொடுத்து அதில் கமிஷன் பெறுவதும் விருச்சக ராசி விஷயத்துல தான் என்ன பண்ணுதுன்னா வருகிறது. அதிக முதலீடு போட்டு விருச்சக ராசி தொழில் பண்ணா என்னைக்கும் சக்சஸ் ஆகாது. குறைந்த முதலீடு போட்டா அது நிறைந்த வருமானத்தை கொடுக்கும். இதுதான் விருச்சக ராசியினுடைய தாரக மந்திரமே. ஆக மொத்தம் விருச்சக ராசிக்கு சூப்பரா இருக்கிறது, சிறப்பா இருக்கிறது. என் கணிப்பு படி 12 ராசிகளுடைய புத்தாண்டு பலன்ல விருச்சக ராசி டாப் அப்படின்னே சொல்லுவேன். அவங்களுக்கு உரித்தான அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம். பொதுவா இவங்க வந்து தெய்வத்தை எப்போதுமே மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தெய்வத்தை சரியா வணங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா இவர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லட்சுமி வழிபாடு விருச்சக ராசிக்கு பெரிய 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 மாற்றத்தை கொடுக்கும். திருச்சானூர் அலமேலும் தாயாரை வந்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல சங்கரன் கோவில் சங்கர நாராயணரை வழிபட மன இன்னல்கள் தீரும். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 3. சரியா? அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்து கொள்ளும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இவங்க மஞ்சளோடு தொடர்புடைய சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குமா. அருமை சார். விருச்சிகம் பொறுத்த மட்டிலும் இனியெல்லாம் வெளிச்சமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.